கொத்தமல்லி சட்னி வித் மினி டிஃபனோட செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு சாப் பண்ண ஒரு வெங்காயம், 4 தக்காளி. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி குக்கரை லாக் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு இட்லி. நம்ம சேனலில் இட்லிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இட்லி வித் சாம்பார், அப்புறம் ஹோட்டல் ஸ்டைல் இட்லி, தட்டு இட்லி, இன்னும் மினி இட்லி தான் வரல. சீக்கிரம் அதையும் போட்டுடலாம். எப்பயும் போல் ஆயில், கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகா சேர்த்து கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிருங்க. நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக மல்லிப்பூ மாதிரி இட்லிங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து உளுந்தம்பருப்பு, வடகல்ல பருப்பு, ஆனியன், ரெட் சில்லி, லாஸ்ட்டாக கொத்தமல்லி, 1 பல் பூண்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா வதக்குறப்ப கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ 4 பல் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். பிளேட்டிங் பார்த்துடலாமா? நான் இட்லியை இன்னைக்கு கட் பண்ணி மினி இட்லி மாதிரி தாங்க வச்சுருக்கேன். பருப்பு சாம்பார் வித் கொத்தமல்லி சட்னி நைட்டு டிஃபனுக்கு செம்ம காம்பினேஷனுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.